நாட்டில் தீவிரவாதத்தால் முதலில் பாதிக்கப்படுவது முஸ்லிம் மக்கள்தான். விமல் வீரவங்ச தெரிவிப்பு. ஜஹ்ரானின் பின்னணியில் இருந்தவர்களுக்கு கோட்டாபய வழங்கிய உயர் பதவி அம்பலப்படுத்தும் பொன்சேகா. மக்கள் அணிதிரளும் நாடாக மே தினத்தை மாற்றுவோம், தேசிய மக்கள் சக்தி தரப்பில் தெரிவிப்பு. ரஷ்யாவில் கூலிப்படைகளாக செயல்படும் இலங்கையர்கள் சபையில் தயாசிரி விடுத்த கோரிக்கை. பிள்ளையானை கைது செய்து விசாரணை நடத்தினால் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான உண்மைகளை அறிந்து கொள்ளலாம், சாணக்கியன் தெரிவிப்பு. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு, வெள்ளை மாளிகைக்கு அருகில் மாணவர்கள் போராட்டம். தீவிரவாத செயல்களால் முதலில் பாதிக்கப்படுவது கத்தோலிக்கர்கள் அல்ல, முஸ்லிம் மக்கள்தான் என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வைத்து இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தீவிரமயமாக்கல் என்பது சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வழிமுறையாக வன்முறையை பயன்படுத்துவதை ஆதரிப்பது அல்லது எளிதாக்குவது உட்பட தீவிரவாத நம்பிக்கை முறையை பின்பற்றும் செயல்முறையாக பொதுவாக வரையறுக்கப்படுகிறது. சர்வதேச அளவில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பயங்கரவாதம் என்பது அரசியல் அல்லது சித்தாந்த இலக்குகளை அடைவதற்காக பொதுமக்களை இலக்காக கொண்ட வன்முறை செயல்முறையாகும். அவர்களுக்கு மற்ற பிரிவினரோ பிற மதத்தினரோ பிற இனத்தவர்களோ நண்பர்கள் தேவையில்லை. அந்த வகையில் தீவிரவாதிகளாக தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அத்துடன் இந்த தீவிரவாத செயல்களால் முதலில் பாதிக்கப்படுவது கத்தோலிக்கர்கள் அல்ல, முஸ்லிம் மக்கள்தான். முஸ்லிம்களை தாக்குவதை தடுக்கும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு புலனாய்வு அமைப்புகளை நடைமுறைப்படுத்தியிருந்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற கொடூரமான படுகொலை நடந்திருக்காது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேஷ் சாலைதான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் சூத்திரதாரியாக கூறப்படும் ஜஹ்ரான் ஆசிமை வளர்த்து விட்டவர் என முன்னாள் ராணுவ தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், சுரேஷ் சாலை தற்போது தனக்கும் இந்த விடயத்துக்கும் தொடர்பில்லை என காண்பிக்க முயன்றாலும் அவர் இதிலிருந்து தப்ப முடியாது. நான் பதவியில் இருந்த வேளை அவரை அரசு புலனாய்வு பிரிவிலிருந்து நீக்கினேன். ஜனாதிபதியான பின்னர் கோட்டாபய ராஜபக்ஷ அவரை மீண்டும் அந்த பதவிக்கு நியமித்தார். சுரேஷ் சாலைவின் வலதுகரமான பொனிஃபேஸ் பெரேரா கிழக்கு பொறுப்பான ராணுவ அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். சுரேஷ் சாலை என் மீது அவதூறு தெரிவித்தால் நான் இந்த ஆவணத்தை சமூக ஊடகங்களில் வெளியிடுவேன். அது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தும். ஜஹ்ரான் ஆசிமுடன் தொடர்பில் இருந்த இவ்வாறான நபர்களே கௌரவமிக்க வீரர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். மே தினத்தை மக்களின் ஆட்சிக்காக மக்களை அணிதிரட்டுகிற நாளாக மாற்றுவோம் என தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இங்கு அவர் மேலும் கூறுகையில், தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் மே தினத்தில் கலந்து கொள்ளல் பற்றி கலந்துரையாடும் நோக்கத்துடன் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பினை நடத்த தீர்மானித்தோம். மே 1 சர்வதேச தொழிலாளர் தினமாகும். உலகம் முழுவதும் இருக்கின்ற தொழிலாளர்கள் மே தினத்தில் தமது நோக்கங்களை இலக்குகளை வென்றெடுப்பதற்காகவும் தமது ஒற்றுமையையும் பலத்தையும் காட்டுவதற்காகவும் மே தினத்தை கொண்டாடுகிறார்கள். இந்நிலையில் இந்த நாட்டை வங்குரோத்த அடைய செய்வித்த கொடிய ஆட்சியை தோல்வியுற செய்வித்து நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய மக்கள் நேயமுள்ள ஆட்சியை உருவாக்குவதே எமது நோக்கமாகும். அதற்கான சக்தியை அணிதிரட்டுவதே எமது தற்போதைய நோக்கமாகும். ஆனால் பெருந்தொகையான மக்களை கொழும்புக்கு ஒன்று திரட்டுவது சிரமமானது என்பதால் பெருமளவிலான மக்களை தொடர்புபடுத்திக் கொள்வதை நோக்கமாக கொண்டு நாங்கள் 4 இடங்களில் மே தினத்தை கொண்டாட தீர்மானித்துள்ளோம். இதற்கமைய யாழ்ப்பாணம், அனுராதபுரம், கொழும்பு, மாத்தறை ஆகிய 4 பிரதான நகரங்களில் 4 மே தின கொண்டாட்டங்கள் நடைபெறவுள்ளன. யாழ்ப்பாணத்தில் மே தின கூட்டத்தை 1 காலை பொழுதிலும் ஏனைய மே தின கூட்டங்களை மாலை பொழுதிலும் நடத்த கருதியுள்ளோம். மக்களின் உரிமைகளை பறிக்கின்ற இந்த ஆட்சியை கவிழ்த்து மக்களாட்சியை உருவாக்குவதற்காக மக்களை அணிதிரட்டுகின்ற மே தினமாக இந்த மே தினத்தை மாற்றிக்கொள்வோம் என உழைக்கும் மக்களின் முதன்மையாக கொண்ட ஒட்டுமொத்த மக்களிடம் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையை சேர்ந்த பெரும்பாலானவர்கள் ரஷ்யாவில் கூலிப்படைகளில் இணைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ரஷ்யா யுக்ரைன் யுத்தத்துக்காக இந்த நாட்டிலிருந்து பலர் அனுப்பப்பட்டுள்ளனர். இது ரஷ்ய அரசாங்கத்துடன் தொடர்புடைய விடயமல்ல. எனவே அவர்கள் இது தொடர்பில் பொறுப்பு கூற தேவையில்லை. நேற்று முன்தினம் இவ்விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தின் கவனத்துக்கு நான் இதனை கொண்டு வந்த நிலையில் இலங்கையில் உள்ள பலர் எனக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். அதாவது ரஷ்யாவுக்கு சென்ற எமது உறவுகளுக்கு 3-4 மாதங்களாக சம்பளமும் இல்லை, இவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர். இது தொடர்பில் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவரோடு கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளேன். இவ்வாறு இலங்கையிலிருந்து சென்ற பெரும்பாலானவர்கள் முகாம்களில் வேலை செய்வதற்காக தான் அனுப்பப்பட்டார்கள். குறிப்பாக முகாம்களில் வேலை செய்யும் பணியாளர்களாகவே அங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். எனினும் அவர்கள் யுத்தத்தில் பங்கெடுத்துள்ளனர். இதேவேளை சிலர் முகாம்களில் வேலை செய்வதற்காக எனக்கு அறிவித்துள்ளார்கள். சில பெண்கள் என்னுடன் தொடர்பு கொண்டு கதைத்தார்கள். அவர்களுக்கு மாதாந்தம் 50,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறது என கூறினார்கள். இவ்வாறு முகாம்களில் வேலை செய்கின்ற போது 15 லட்சம் முதல் 20 லட்சம் வரை கொடுக்கின்றோம், நீங்கள் யுத்தத்துக்கு வாருங்கள், எமது யுத்த அணியினரோடு சேருங்கள் எனவும் அழைப்பு விடுப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர்.
வருகின்றனர். எனவே இது தொடர்பில் ஒரு தெரிவுக்குழுவை நியமித்து உடனடியாக ஆராயுங்கள். இது தொடர்பில் ரஷ்ய அரசாங்கத்துடன் கலந்துரையாடுங்கள். இது ரஷ்ய அரசாங்கத்தினால் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டது அல்ல. உண்மையிலேயே இவர்கள் கூலிப்படைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையானை கைது செய்து விசாரணை நடத்தினால் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் உள்ளிட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2005 இடம்பெற்ற பல்வேறு கொலைகள் தொடர்பான உண்மைகளை அறிந்து கொள்ள முடியும். அதே நேரம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் சர்வதேச விசாரணை இடம்பெறுவதாக இருந்தால் அதில் சாட்சி சொல்வதற்கு பலரும் இருக்கின்றனர் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை 2ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 2019ஆம் ஆண்டில் நடத்தப்பட்டிருந்தாலும் அதனுடன் தொடர்புடைய குழுக்கள் 2005ஆம் ஆண்டு முதல் இந்த நாட்டில் செயற்பட்டு வந்துள்ளன. இது தொடர்பில் அடிக்கடி கூறியிருந்தாலும் இதன் பாரதூர தன்மை தொடர்பில் புரிந்து கொள்ளாது இருக்கின்றனர். எவ்வாறாயினும் தற்போது 2014ஆம் ஆண்டில் நடந்த சம்பவம் ஒன்று தொடர்பில் மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் புலனாய்வு துறையுடன் சம்பந்தப்பட்ட 3 இனங்களையும் சேர்ந்த புலனாய்வு குழு அதிகாரிகளின் குழு ஒன்று இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துள்ளன. 2004ஆம் ஆண்டு ஈமானிய நெஞ்சங்கள் என்ற அமைப்பு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. போலீஸ் பாயிஸ், ஆமி மொஹிதீன், கலீல் ஆகிய மூவரையும் உள்ளடக்கியதாக இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. கலீல் என்ற நபர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலை வழக்கில் சிறைக்கு சென்று விடுதலையானவர். 2009ஆம் ஆண்டில் திருகோணமலையில் 6 வயது வர்ஷா என்ற சிறுமி பெற்றோரிடம் கப்பம் கோரி கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் திருகோணமலைக்கு பொறுப்பான மேர்வின் என்பவர் கைது செய்யப்பட்டார். ஜனார்தனர், நிசாந்தன், ரெஜினோல்ட் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் பின்னர் போலீசாரின் பொறுப்பில் இருந்தபோது உயிரிழந்தனர். இதேவேளை 8 வயது சிறுமி ஒருவரும் கப்பம் கோரி 2009இல் கடத்தி செல்லப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பின்னர் அவர்கள் 4வரும் அரச படையினரால் கொலை செய்யப்பட்டனர். புலனாய்வு பிரிவின் குழுவினர் தமது நோக்கத்துக்காக கப்பம் பெறும் செயற்பாடுகளில் ஈடுபட்டதுடன் அதன் பின்னர் கைது செய்யப்படுபவர்களை கொல்லும் செயற்பாட்டிலும் ஈடுபட்டுள்ளனர். இவ்வாறு பலர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டுள்ளனர். இந்த சம்பவங்களுக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் இடையே என்ன தொடர்பு என்று நினைக்கலாம். ஆனால் 2008ஆம் ஆண்டில் கிழக்கு மாகாண சபை தேர்தலுக்கு முன்னர் திட்டமிட்டு வழக்கில் ஸ்திரமற்ற நிலைக்கு கொண்டு செல்ல பல்வேறு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. அவ்வாறாக பரிசோதிக்கப்பட்ட விடயங்கள் பின்னர் நாடு முழுவதிலும் நடத்தப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் பல்வேறு தகவல்கள் வெளியாகின்றன. பிள்ளையான் உள்ளே இருந்தால் அவர் பலவற்றை கூறலாம் என்பதால் அவரை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுத்தனர். ஜோசப் பரராஜசிங்கம் கொலை வழக்கில் பிள்ளையானுடன் கைது செய்யப்பட்ட கஜன் மாமா என்பவர் சில மாதங்களுக்கு முன்னர் திடீரென உயிரிழந்துள்ளார். மரபணு பரிசோதனைக்கு இடமளிக்காது அவரின் உடலை எரித்தனர். அதனால் 2005ஆம் ஆண்டு முதல் ஈஸ்டர் தாக்குதல் வரை இடம்பெற்ற கொலை சம்பவங்களுக்கு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு தொடர்பு இருக்கிறது. அதனால் நாடாளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்தும் அந்த கட்சியின் தலைவர் கைது செய்து விசாரணை நடத்தினால் இது தொடர்பான அனைத்து உண்மைகளையும் தெரிந்து கொள்ளலாம். எனவே மட்டக்களப்பு மாவட்ட வாக்குகளை பார்க்காமல் ஜனாதிபதி அவரை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வெள்ளை மாளிகைக்கு அருகில் அமெரிக்க மாணவர்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அமெரிக்காவின் ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழக மாணவர்கள் வாஷிங்டனில் ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்துக்கு அருகில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். காசா யுத்தத்தில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாகவும் இஸ்ரேலின் மனித உரிமை மீறல்களில் அமெரிக்காவுக்குள்ள தொடர்பை முறித்துக் கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தி வாஷிங்டனை சேர்ந்த மாணவர்களும் பேராசிரியர்களும் செயற்பாட்டாளர்களும் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மேலும் அமெரிக்காவின் ஏனைய பல்கலைக்கழகங்களிலும் பல்கலைக்கழக வளாகங்களிலும் கூடாரங்கள் அமைத்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளை மாளிகைக்கும் ராஜாங்க திணைக்களத்துக்கும் அருகில் இந்த போராட்டங்கள் இடம்பெறுகின்றன. பாலஸ்தீன ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து காசாவில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் தனது தாக்குதலை தொடங்கியது. 6 மாதங்களுக்கு மேலாக நீடிக்கும் இந்த போரில் காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் மற்றும் அப்பாவி பாலஸ்தீனர்கள் என 34,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.